தந்தை இறந்து விட்ட பிறகு தந்தையுடைய வட்டி கடனை மகன் அடைக்க வேண்டுமான்னு கேட்கிறாங்க. இதுல மார்க்க அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கத்துக்கு இல்லாத ஒரு அக்ரிமெண்ட, ஒரு ஒப்பந்தத்தை நம்ம செய்தோமையானால், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத ஒரு அக்ரிமெண்ட் நம்ம செய்தோமையானால் அதை நிறைவேற்றுவது மார்க்க கடமை கிடையாது. இப்ப தந்தையை விட்டுருங்க, நீங்களே என்ன செய்றீங்க, அறியாம காலத்துல ஒரு ஆள்கிட்ட வட்டி வாங்கிடுறீங்க, ஒரு 1 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கிட்டீங்க. இப்ப நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவன் மிரட்டுவான், கேஸ் போடுவான்னு பயந்துகிட்டு கொடுத்தா நிர்பந்தம், கொடுத்துட்டு போங்க, அது நிர்பந்தத்தில் ஆயிரும். நீங்க வட்டி கொடுக்கலன்னு சொன்னா உங்களுக்கு அவனால் சங்கடம் வரும்னு சொன்னால் நீங்க உலக சங்கடத்துக்கு பயந்து கொண்டு நிர்பந்தத்திற்காக ஒப்புக்கொண்டபடி வட்டியை கொடுத்தீங்கன்னா அது ஹராமா இருந்தாலும் நிர்பந்தத்துக்கு கொடுக்கிறது ஓகே. உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சக்தி இருக்குன்னு வைங்க, தெரியாம செஞ்சு விட்டான் அன்னைக்கு, இந்த 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஆள விடு, வட்டி தர முடியாது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடிந்தால் நீங்கள் அதை செய்தால் நீங்கள் ஒப்பந்தத்தை மீறியவர ஆக மாட்டீங்க. ஏன்? ஒப்பந்தம் தப்பான ஒப்பந்தம், ஹராமான விஷயத்தை உனக்கு சாராயம் வாங்கி தருவேன் ஒப்பந்தம் பண்ணா அது வாங்கி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஹராமான ஒரு விஷயத்தை செய்து தருவதாக நம்ம அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கொடுத்தாலும் சரி, மார்க் அடிப்படையில் அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்க தகப்பனாரு கடன் வாங்கியிருக்காரா, வட்டி கடன் வாங்கியிருக்கிறாரா, அவன்கிட்ட போய் பேச வேண்டியது. யார்கிட்ட வாங்கியிருக்கிற அவன்கிட்ட பேசி, எங்க தகப்பனார் உன்கிட்ட வட்டி கடன் வாங்கியிருக்கிறாரு, ஆனால் கடன் தான் அவர் தர வேண்டியது எங்க மார்க்கப்படி கடமை, இல்லாட்டி அவர்கிட்ட போய் கேட்டுக்க வட்டி வாங்குறாங்க, அவர் போய் சேர்ந்துட்டாரு, உனக்கு உள்ள கடனை நான் தந்துருவேன், வட்டி என்கிட்ட கேட்க கூடாது என்று நீங்க பேசி, அல்லது அசலை மட்டும் நீங்க கொடுத்துட்டு வட்டியை கேட்டானா வட்டி தர முடியாது, உன்னால ஏண்டது பாத்துக்க, ஏன்னா ஒருத்தர் இறந்துட்டாருங்க, அதுக்கு அவங்கள்ட்ட கேட்க முடியாது. அந்த மாதிரி தப்பித்துக் கொள்ள வழி இருக்குமையானால் அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அசலைத்தான் கொடுக்கணுமே தவிர இல்லாத ஒன்றை, ஹராமான ஒன்றை நீங்க கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் உங்க தாப்பனாருடைய சொத்தை அட்டாச் பண்ணி ஒரு சொத்தை கொண்டையே ஒரு அடமானமா வைத்து, ஒரு நகையை கொண்டே அடமானமா வைத்து இந்த மாதிரி வட்டி வாங்கி அதை கொடுத்துதான் மீட்க முடியுங்கிற ஒரு நிலை நிர்பந்தத்தில் இருக்குமையானால் அப்ப நம்ம சொத்தை மீட்பதற்காக வேண்டி தெரியாதனமா தாப்பனார் பண்ணிட்டு போயிட்டாரு, 1 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபாய் வட்டியை கொடுத்து 2 லட்ச ரூபாய் சொத்தை மீட்டுக்குருவோம் அப்படின்னு நம்ம பொருளை பாதுகாப்பதற்கு நிர்பந்தத்தில் மாட்டிக்கொண்டால், அப்ப நிர்பந்தமான நிலையில் செய்வதுங்கிறது பொதுவான ஒரு அந்த மாதிரி நிலையில உள்ளவர்களுக்கு மட்டும் அது குற்றமாகாது. நிர்பந்த நிலையில செஞ்சீங்கன்னா அப்ப உங்க தகப்பனாருக்காக வேண்டி அவருடைய அசலை மட்டும் கொடுப்பது உங்களுடைய கடமை, மார்க்க கடமை. வட்டியோட கொடுக்கணும் என்பது உலக கடமையா இருந்து அதை உங்களுக்கு தப்பிக்க முடியாம இருந்தால் நிர்பந்தத்தில் கொடுத்தால் தவறு இல்லை. அது தப்பிக்க இயலுமாக இருந்தால் நீங்க அசலை மட்டும் தான் கொடுக்கணும்.